வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியே இருக்க சூ ஃப்ரம் சோ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா மலையாள படத்துல ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி எடுத்து சூப்பரா பிரசன்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த படத்தையும் பண்ணிருப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் மலையாள படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கிறாங்க. ஏன்னா மலையாள படத்துல வாழ்வியலை தான் நிறைய காட்டுவாங்க. இப்ப தமிழ் படத்துல கூட நிறைய வாழ்வியலை காட்டுற மாதிரி படம்லாம் வருது. அதுக்கு காரணம் கண்டிப்பா மலையாள சினிமா தான். எனக்கு அப்படிதான் தோணுது. இந்த படத்தையே எடுத்துக்கோங்களேன், முதல்ல அரை மணி நேரம் கதைக்குள்ளேயே போக மாட்டாங்க. இந்த ஊர்ல இருக்க எல்லாரோட கேரக்டரையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுவாங்க. பொதுவா மலையாள படத்துல தான் அப்படி காட்டுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கதையோட பிளாட்டை பத்தி சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால நேரடியா நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஊரை நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்க பாட்டி இறந்து போயிடுறாங்க. இதை பத்தி ஊர்ல இருக்க எல்லாருமே மாத்தி போன் மூலியமா பேசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே அந்த பாட்டி வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப பாட்டியோட ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த ஃபேமிலியில அசோகான்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இப்ப ரவி அண்ணான்னு ஒருத்தரை காட்டுறாங்க பாத்தீங்களா. இந்த ரவி அண்ணா ஊர்ல கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாரு. எல்லா வேலையும் இவர் தான் இழுத்து போட்டு பாப்பாரு. அதே மாதிரி யாருக்கு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் உடனே இவர் ஹெல்ப்லாம் பண்ணுவாரு. ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப முன்ன நின்று இந்த சாவ் வீட்லயும் எல்லா விஷயத்தையும் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. ஒரு பாட்டி இறந்து போனதா சொன்ன பாத்தீங்களா, அவங்களோட பேரை நான் காட்டுறாங்க. இவர் பேர் அசோகா அப்படின்றது. இவர் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேரம் போர்ட் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பொண்ணு வந்து இறங்குறத பாக்குறாரு. இந்த பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க, வெளியூர்ல தான் படிக்கிறாங்க. இப்ப திரும்பி ஊருக்கு வந்திருக்காங்க போல. இவருக்கு ஒரு கண்ணு இருக்கும். இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தர் இறந்து போய் கொஞ்ச நாள் கழிச்சு காரியம் மாதிரிலாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நிகழ்வுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. இப்ப சாப்பாடு எல்லாத்தையும் இலையில எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரவி அண்ணன் தான் இப்படி வைங்க அப்படி வைங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரவி அண்ணன் இருக்கார்ல, எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் வெளியே போய் நிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இவங்களுக்குன்னு ஒரு முறை இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வெளியே வெயிட் பண்றது மூலியமா அவங்க சாப்பிடுவாங்கன்ற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. அதனாலதான் இவங்க எல்லாருமே கதவை சாத்திட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே சாப்பிட முடியும் போல. இந்த இடத்துக்கும் அந்த பொண்ணு வந்திருக்காங்க. அதாவது அசோகா சைட் அடிக்கிற பொண்ணு வந்திருக்காங்க. இவரும் லைட்டா அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப பேப்பர்ல இவரோட நம்பர் எழுதி அவங்களுக்கு பக்கத்துல போய் போடுறாரு. அதை எடுத்து நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஆனா இவரோட பாக்கெட்ல போன் இல்ல, வீட்டுக்குள்ளதான் போன் இருக்கு. எல்லாருமே உள்ள போக கூடாதுன்றதுக்காக தான் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அசோகா இருக்கார்ல, ஒரு வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இப்ப போன் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இதை பாக்குற ரவி அண்ணன் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏண்டா போக கூடாதுன்றதுக்காக தான் எல்லாருமே வெளியே நின்னுட்டு இருக்கோம், நீ என்னடா வீட்டுக்குள்ள போயிட்ட அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. போன் வந்துருச்சுன்னு அதனால தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ரவி அண்ணனோ லைட்டா மண்டையில தட்டுறாரு. அவரு சாதாரணமா தான் தட்டுறாரு. ஆனா சுத்தி இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்கல்ல, இதனால அசோகாக்கு கொஞ்சம் அசிங்கமா போயிருது. என்ன எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, அந்த பொண்ணு கிட்ட இருந்து தான் கால் வந்ததான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அந்த பொண்ணு இன்னும் அந்த பேப்பரையே எடுக்காம தான் இருக்காங்க. சே, அந்த பொண்ணு பேப்பர் கூட எடுக்கலையே, அவசரப்பட்டு அடி வேற வாங்கிட்டுமே அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ரவி அண்ணன் இருக்காருல, 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி கிட்ட பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. பாட்டி சாப்பிட்டாங்க போல, இப்ப நம்ம உள்ள போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சொன்னோன்னு எல்லாருமே கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்து சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல ஜென்ஸுங்களாம் சேர்ந்து சரக்கு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரவி அண்ணனும் நிறைய ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பேய் டாபிக்க பத்தி வருது. எல்லாருமே பேயை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேயை பத்தி எனக்கெல்லாம் பயம் இல்லைன்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப இங்க குடிச்சிட்டு இருக்க ஒரு நபர் இருக்கார்ல, கொஞ்சம் வித்தியாசமா சிரிக்கிறாரு, பேய் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து எல்லாருமே பயந்துடுறாங்க. டே, உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல மிச்சர் மூக்குக்குள்ள போயிருச்சு, அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம் பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. என்னதான் வெளியே தைரியமா பேசினாலும் உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே பேய் மேல பயம் இருக்குன்றத நமக்கு காட்டுறாங்க. இந்த ஊர்ல இருக்க ஒரு பெரியவரை காட்டுறாங்க. இவருக்கு கண் பார்வை கிடையாது. எப்பவுமே ஊர் கதையை தான் பேசுவாரு. அது என்னாச்சு இது என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கடையில உட்காந்து இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தருக்கு கல்யாணமா இருக்கும். எல்லாருமே அந்த சத்திரத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இங்க நிறைய ஜீப்லாம் இருக்கு. அதுல ஏறி தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு நபர் ஜீப்ல போக மாட்டாரு. காரணம் இன் பண்ணி சூப்பரா வந்திருக்காரு. Dress கலைஞ்சிரும், அதனால போக மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பதான் கரெக்டா இந்த இடத்துக்கு ரவி அண்ணன் வராரு. ரவி அண்ணன் எல்லாருக்குமே லிஃப்ட் எல்லாம் தருவாரு. இவர் கூட போயிடலான்ற மாதிரி இந்த பையன் ஏறி உட்காந்துடுறான். இதை பார்த்துட்டு இருக்க வேற ஒருத்தர் இருக்காருல, ரவி என்னையும் கூட்டு போ அப்படின்ற மாதிரி பின்னாடி வந்து உட்காந்துடுறாரு. இவன் ட்ரெஸ் வேணும்ட்டே கசக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்றாரு. இப்ப இறங்குற இடத்துல பார்த்தா அந்த பையன் ட்ரெஸ் எல்லாம் கசிங்கி போயிருச்சு. அதை பார்த்து இந்த அண்ணன் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ரவி ஃபங்க்ஷனுக்கு பொறுமையா போய்க்கலாம், சரக்கடிக்க போலான்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. அந்த கல்யாண மாப்பிள்ள தான் பார்ட்டி மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காரு போல. இவங்களுமே அங்க இருக்க ஒயின் ஷாப்புக்கு வராங்க. ஜாலியா சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. வயசு
பசங்க வெளியே இருக்க ஒரு இடத்துல உட்காந்து சரக்கச்சிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல ரவி அண்ணனுக்கு பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுக்குறாரு. ரவி அண்ணன் சரியான கெத்துன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ரவியை பத்தி பேசும்போது ஹீரோக்கு கோவம் வருது. ஏன்னா அடி வாங்கியிருக்காருல, அதனால தான் இவர் கோவப்பட்டு இருக்காரு. ஒரு நபருக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அன்னைக்கு நைட் அவரோட வீட்டுல பார்ட்டி மாதிரி ஏற்பாடு பண்ணிருப்பாரு. அவரோட சித்தப்பா ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லா வேலையும் முன்ன நின்னு இவர் கவனிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா சீன் போடுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இவர் ஓவரா பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி எல்லாருமே பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவருமே சரக்குலாம் இருக்கிற இடத்துக்கு வந்து பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. சரக்கு அடிக்கிறதுக்காக தான் வேலை செய்யற மாதிரி சீன் எல்லாம் போட்டிருப்பாரு. இந்த இடத்துக்கும் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஹீரோ பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் பாக்குறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ரவி அண்ணா இந்த இடத்துக்கு வராரு. ரவி அண்ணா வராருன்னு தெரிஞ்சோன்னா ஸ்பெஷலா ஒரு சாங் எல்லாம் போடுறாங்க. ரவி அண்ணா பயங்கரமா டான்ஸ் ஆடுறாரு. ஹீரோவும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாரு. என்னதான் இருந்தாலும் ஹீரோக்கு ரவி அண்ணா மேல லைட்டா கோவம் இருக்கதான் செய்யுது. ஹீரோ ஒரு பொண்ணை பாப்பாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணுமே இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து போயிட்டு இருக்காங்க. அதை இவருமே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாம் முடிஞ்சு ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டோட வீடு வேற ஒரு பக்கமா இருக்கும். சரி மச்சான் நாளைக்கு பாப்போன்ற மாதிரி அவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. மேற்கொண்டு ஹீரோ நடந்து போறதை நமக்கு காட்டுறாங்க. இன்னும் ரவி அண்ணனும் ஆளுங்களும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல தான் இருக்காங்க. இப்பதான் ரவி அண்ணனுக்கு ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ரவி அண்ணன் ஷாக் ஆகுறாரு. உடனே கிளம்பணும்ன்ற மாதிரி இவரோட பைக் எடுத்துட்டு கிளம்பலாம் நினைக்கிறாரு. இவர் குடிபோதையில இருக்கிறதுனால பைக்கை ஏடாகூடமா ஒரு இடத்துல கவுத்திடுறாரு. சரி நடந்தே அந்த வீட்டுக்கு போலான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலா ஹீரோ ஒரு பொண்ணை பாப்பார்ல, அந்த வீட்டுக்கு தான் ரவி அண்ணன் வந்திருக்காரு. ஹீரோ சைட் அடிக்கிற பொண்ணுக்கு ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி குளிக்க போறதை யாரோ எட்டி பார்த்திருக்காங்கன்னு தெரிய வருது. நம்ம ஊர்ல எவன் இப்படி பண்ணிருப்பான், ஒரு பாட்டியை கூட விட்டு வைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரவி அண்ணனும் ஆளுங்களும் பேசிக்கிறாங்க. கவலைப்படாத யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியோட பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாத்ரூம் சைட்ல போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. எவன் எட்டி பார்த்தான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ரவி அண்ணன் யோசிக்கிறாரு. அதுக்கு இங்க இருக்க ஒருத்தன் இருக்கான்ல அண்ணன், அவன் எட்டி பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பட்டிருக்கோம்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்றான். இத பாருங்க, இந்த மாதிரி அவன் கையை வைக்கும் போது ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பட்டிருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடப்பாவி நீ எதுக்குடா அந்த இடத்துல கைய வச்ச, இப்போ உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் தானே காட்டும் அப்படின்ற மாதிரி ரவி அண்ணன் கேட்கிறாரு. அப்படி இல்லைன்னு, நான் சில இடத்துல தானே கைய வச்சிருக்கேன், அவன் வேற சில இடத்துல கைய வச்சிருப்பான், அது மூலியமா கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி என்ன ஏதுன்றத பாப்போன்ற மாதிரி ரவி அண்ணன் யோசிக்கிறாரு. நீங்க கவலைப்படாம இருங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலி கிட்ட சொல்றாரு. இப்ப காலையில நேரம் ஊர் மக்கள் எல்லாருமே ஹீரோக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ நைட்டு ஃபங்க்ஷனை முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப என்னடானா ஊர் மக்கள்லாம் அவருக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஃபேமிலி முதற்கொண்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப சிலர் ஹீரோவை செக் பண்ணலாம்னு உள்ள வராங்க. அப்பதான் ஹீரோ கண்முழிக்கிறாரு. ஹீரோவை பார்த்தவங்க திரும்பி பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஏற்கனவே பூஜை பண்ண மாதிரிலாம் இருக்கு. இந்த இடத்துல தான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ நைட்டு நடந்து வந்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அப்ப இவர் காதலிக்கிற பொண்ணோட வீட்டை கிராஸ் பண்ண மாதிரி தான் நடந்து வந்துட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு குளிக்க போறன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணு தான் குளிக்க வர மாதிரி பிளான் இருக்கும், ஆனா பாட்டி வந்துருவாங்க. இதெல்லாம் இவருக்கு தெரியாதுல்ல, இவரை எட்டி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அதாவது லவ் பண்ற பொண்ணு குளிக்கிறத எட்டி பார்க்கலான்றதுக்காக வராரு. பார்த்தா பாட்டி குளிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆகி அங்க இருந்து ஓடி இருப்பாரு. ரவி அண்ணனும் ஆளுங்களும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அப்ப பக்கத்துல இருக்க ஒரு புதர்ல தான் இவர் ஒளிஞ்சிருப்பாரு. ஒருத்தன் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதை அழைக்கணும்ன்ற மாதிரி அவங்க போனதுக்கு அப்புறம் இவர் அழைக்கிறதுக்காக போறாரு. அப்படி அழைச்சிட்டு இருக்கும் போது வேற ஒருத்தர் இவரை கவனிச்சிடுறாரு. சரியா கவனிச்சிருக்க மாட்டாரு. யாராங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே துரத்த ஆரம்பிக்கிறாரு. மாட்டிக்கிட்டா அசிங்கம் ஓடிடணும்ன்ற மாதிரி ஹீரோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. அப்ப துரத்துறவரு வேற ஒருத்தரையும் சேர்த்துக்கிறாரு. ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி துரத்திட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. ஹீரோ தான்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. நீ அங்க என்னடா பண்ணன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பேய் மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறாரு. உடம்புல பேய் வந்தா வித்தியாசமா நடந்துப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க. சில பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஊர் முழுக்க அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க போல. இவரும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறாரு. பேய் மாதிரியே மெயின்டைன் பண்ணலாம், அப்பதான் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறாரு. இவரோட ஃபேமிலி கிட்ட கூட பேய் மாதிரிலாம் இவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. யாரை வச்சு இந்த பேயை ஓட்டுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஊர்ல சாமியார் மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவரும் இறந்து போயிட்டாரு. அவரோட பையனை வச்சு வேணா ஓட்டி பார்க்கலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பையன் பேரு நம்ம சதீஷ்னு வச்சுப்போம். இப்ப ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சதீஷை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த மாதிரி நீ தான் பேயை ஓட்டணும், உன் ஃப்ரெண்டுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு அதை பத்திலாம் சுத்தமா ஐடியா இல்ல. இவர் தெரு தெருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, இதை வச்சு 4 காசு பார்க்கலாம் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதான் சொல்றாங்கல்ல, போயிட்டு வான்ற மாதிரி அம்மா
அம்மா திங்ஸ் எல்லாம் எடுத்து தந்துடுறாங்க. இவருக்கு பேய் ஓட்டத்தை பத்தி சுத்தமா ஐடியாவே கிடையாது. இவருமே அந்த இடத்துக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பண்ற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காரு, சும்மா ஏமாத்திட்டு இருக்காரு. பூஜைலாம் முடிஞ்சிருச்சுல, இப்ப போய் அந்த பேய் கிட்ட பேசுன்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்குமே பேய்னா பயம் இருக்கும்ல, இவர் பயந்துகிட்டே அந்த இடத்துக்கு வராரு, கதவை பொறுமையா தட்டுறாரு. இப்ப ஹீரோவும் கதவை திறக்கிறாரு. இந்த ஃப்ரெண்டோட கெட்டப்ப பார்த்து ஹீரோக்கு பயங்கரமா சிரிப்பு வருது. ஹீரோ கதவை சாத்தி இந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ உடம்புல இருக்க பேய் தான் தன்னாவட்டா சிரிக்குது போல அப்படின்ற மாதிரி வெளியே இருக்க எல்லாருமே பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சதீஷ் கிட்ட பேர் என்னன்னு கேளுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சதீஷ் திரும்பி கதவை தட்டுறாரு. உன் பேர் என்னன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவங்க ஊர்ல கல்பனான்ற மாதிரி ஒரு பேய் படம் இருக்கும். இப்ப வெளியே வந்த ஹீரோவும் கல்பனா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா மத்தவங்க காதுல சரியா கேட்கல. ஒரு லேடி வேற சுலோச்சனான்ற மாதிரி சொன்னான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எல்லாருமே பேயோட பேரு சுலோச்சனான்ற மாதிரி முடிவு எடுத்துறாங்க. எங்க இருந்து அந்த பேய் வந்திருக்குன்னு கேளுன்ற மாதிரி சதீஷ் கிட்ட சொல்றாங்க. சதீஷ் திரும்பி கதவை தட்டுறாரு. நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப கதவை திறந்த ஹீரோ இருக்கார்ல, ஒரு டைரக்ஷனை காட்டுறாரு. இவங்களும் அந்த டைரக்ஷன்ல என்ன ஊர் இருக்குன்னு யோசிக்கிறாங்க. சோமேஸ்வரா அப்படின்ற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அப்ப சுலோச்சனா ஃப்ரம் சோமேஸ்வரா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சூ ஃப்ரம் சோன்னு டைட்டில் வச்சது இதுக்கு தான். இந்த விஷயம்லாம் நடக்கும் போது இந்த இடத்துல ரவி அண்ணன் இருந்திருக்க மாட்டாரு. இப்ப நைட்டு நேரம் ரவி அண்ணன் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. ரவி அண்ணனால முழுசா நம்ப முடியல. இது பேயா அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியப்பட்டு இருக்காரு. நான் வேணா உங்க பையன் கிட்ட பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவரோட கூடிய இருக்க ஆளுங்க கூட கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்க. எங்களுக்கு பயமா இருக்கு, நீங்களே பேசுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை பார்க்கும் போதுதான் ரவி அண்ணனுக்கே லைட்டா பயம் வருது. ஒருவேளை உண்மையிலேயே பேய் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ உட்காந்து இருக்கும் போது இவரும் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. அப்படியே லைட்டா பேச்சு கொடுக்குறாரு. அவன் முதுகுல கையை வச்சு தட்டலான்ற மாதிரி தட்டி கொடுக்குற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோக்கு வேற ஒரு விஷயம் தோணுது. இவர் மேல கோவமா இருந்தோம்ல, அந்த கோவத்தை இப்ப வெளிப்படுத்திட வேண்டியதான் யோசிக்கிறாரு. அவர் தட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு கையை முறுக்கிறாரு. ஏன் மேலேயே கையை வைக்கிறியா அப்படின்ற மாதிரி அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இவர் அடி வாங்குறத எல்லாருமே பாக்குறாங்கல்ல, செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. நல்லா அடிச்ச ஹீரோ இருக்காருல்ல, மயங்கி விழுந்த மாதிரி டிராமாலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ பேய் இவரையே போட்டு அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. இந்த அண்ணனுக்கும் கொஞ்சம் அசிங்கமாயிருது. அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறது. ஒரு கண்ணு தெரியாத பெரியவர் ஊர் கதையெல்லாம் பேசுவார்னு சொன்ன பாத்தீங்களா, என்னடா ரவி அண்ணனே அடி வாங்கிட்டானாமே அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க கிட்ட கேக்குறாரு. ஆமா அடி வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ரவி அண்ணன் இந்த இடத்துக்கு வராது. மத்தவங்க எல்லாம் பேசுறத நிறுத்திடுறாங்க. ஆனா இந்த கண்ணு தெரியாதவருக்கு ரவி அண்ணன் வந்ததை பத்தி தெரியாது இல்ல, மேற்கொண்டு ரவி அண்ணனை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ரவிக்கு செம்ம கடுப்பாயிருது. இவர் எதுவுமே பண்ணாம இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ உடம்புல இருக்க பேயை போக வைக்கிறதுக்கு என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது ஒருத்தர் இருக்காருல, பக்கத்து ஊர்ல குருஜின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவரை வர வச்சா பேயை ஓட்டிடுவாரு. அவரை வர வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே பேசி அந்த குருஜியை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இந்த குருஜிக்கு பயங்கரமா மரியாதை எல்லாம் செலுத்திட்டு இருக்காங்க. எப்படியாவது பேயை மட்டும் ஓட்டிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹீரோ ஒரு பாட்டியை தானே எட்டி பார்த்தாரு. அந்த பாட்டி இந்த இடத்துக்கு வராங்க. பாட்டி கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனைன்றதுக்காக ஹீரோ வேகமா எந்திரிச்சு உள்ள போயிடுறாரு. பேய் தான் சாமியாரை கண்டுக்காம உள்ள போயிருச்சுன்ற மாதிரி ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. இந்த சாமியார் அந்த பேயை எப்படி ஓட்டணும்னு எனக்கு தெரியும். முதல்ல அந்த பேய்க்கு நம்ம நிறைய டார்ச்சர்லாம் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது டார்ச்சர் பண்ண போறாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்போ ஊர் மக்களும் சாமியார் சொன்ன மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவர் உண்மையான சாமியார்லாம் கிடையாது, பரிகாரம்ன்ற மாதிரி இந்த மாதிரி டார்ச்சர்லாம் பண்ண வச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹீரோவால இந்த டார்ச்சரை தாங்க முடியல, பேய் போன மாதிரி நடிச்சிடலாம்னு யோசிக்கிறாரு. ஒரு நாள் காலையில இவர் இருக்காரு பாத்தீங்களா, சாமிக்கு பூஜை பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நான் நார்மல் நிலைமைக்கு வந்துட்டேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப பேய் போயிருச்சு போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இதனால எல்லாருமே சாமியாரை பாராட்டுறாங்க. நல்லபடியா அவரை இங்க இருந்து அனுப்பிலாம் வச்சிடுறாங்க. ஹீரோவும் முன்ன மாதிரி திரும்பி பெயிண்டிங் வேலைக்காக வந்திருக்காரு. கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட் இருக்காருல, திரும்பி பேய் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கான்ட்ராக்டர் கிட்ட கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் வராது, உள்ள போய் வேலையை பாருன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ ஜன்னல் வழியா ரவி அண்ணனை பாக்குறாரு. இவர் பேய் மாதிரி நடிச்சு ரவி அண்ணனை போட்டு அடிச்சார்ல, அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதை நினைச்சு இவர் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு. அப்ப கூட வேலை பார்க்குற நபர் உள்ள வராரு. இவர் தனியா சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து செம்மையா பயந்துடுறாரு. இன்னும் பேய் உடம்பை விட்டு போல அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து பயந்து ஓடிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஒரு அண்ணனோட வீட்டுக்கு வந்து பால்லாம் வாங்குறாரு. சரி நான் வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இங்க இருக்க ஒரு கண்ணுக்குட்டி இறந்து போனதா ஒய்ஃப் சொல்றாங்க. அப்ப ஹீரோ உடம்புக்குள்ள இன்னும் பேய் இருக்கு போலன்ற மாதிரி இந்த அண்ணன் யோசிக்கிறாரு. ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்க வழியில ஒரு பையன் வத்தி குச்சை வச்சு விளையாடிட்டு இருக்கான். சின்ன பசங்க வத்தி குச்சை வச்சு விளையாடிட்டு இருந்தா அதட்டுவோம்ல, அந்த மாதிரி இவர் அதட்டுறாரு. அவனுமே அதெல்லாம் கீழே போட்டுட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஓடிடுறான். அவன் கீழே போட்டு போனது பக்கத்துல இருக்க வைக்கோலை கொளுத்திரும். அந்த வைக்கோல் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு லேடி பாக்குறாங்க. ஹீரோ கண் பார்வையினால் தான் அந்த வைக்கோல் எரியுது அப்படின்ற மாதிரி நினைச்சிடுறாங்க. எல்லாருமே தப்பா புரிஞ்சு இன்னும் ஹீரோ உடம்புக்குள்ள இருந்து பேய் இருக்கு போலன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்ப ஊர் மக்கள் திரும்பி குருஜியை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இன்னும் நீ போலியான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல குருஜி, என் உடம்பை விட்டு பேய் போயிருச்சு, நான் நார்மலா தான் இருக்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே பேய் இருக்குன்னு தான் நினைக்கிறாங்கல்ல, நம்மளும் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம்னு குருஜி நினைக்கிறாரு.
பேயே போ போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ உடம்புக்குள்ள சுலோச்சனான்ற ஒரு பேய் தான் இருக்கிறதா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் சோமேஸ்வரான்ற ஊரை சேர்ந்த பேய் தான் இருக்கிறதா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்கும் இவங்களுக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்கும். அந்த ஊருக்கு எப்படி போறது? சுலோச்சனா ஃபேமிலியை கூட்டு வந்தா ஏதாவது பண்ணலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வேற வழி இல்ல, நம்ம போய் பேசி கூட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. ரவி அண்ணன் தலைமையில தான் அந்த ஊருக்கு இவங்க வராங்க. சுலோச்சனான்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. ஒரு வழியா விசாரிச்சு வீட்டையும் கண்டுபிடிச்சு இவங்க வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. அந்த சுலோச்சனா சில வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருப்பாங்க போல. இப்ப சுலோச்சனாவோட பொண்ணு பானு தான் இருக்காங்க. அந்த பானுவை பார்த்தோன்னே இந்த ரவி அண்ணன் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. மேற்கொண்டு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. அங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. சாமியாரா என்னாச்சுன்னு கேக்குறாரு. தெரியலன்ற மாதிரி ரவி அண்ணன் கூட இருக்க ஆளுங்க சொல்றாங்க. சாமியார் நம்மளே பேசலான்ற மாதிரி ரவி அண்ணனுக்கு பக்கத்துல வந்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. ரவி அண்ணனும் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. ரவி அண்ணனுக்கு இப்போ ஒரு 40 வயசு இருக்கும். இவருக்கு ஒரு 30 வயசு இருக்கும் போது அந்த வீட்டுக்கு தான் பொண்ணு பாக்குறதுக்காக போயிருப்பாரு. அங்க பானுன்றவங்கள பார்த்தாங்கல்ல, அவங்கள தான் பொண்ணு பாக்குறதுக்காக போயிருப்பாரு. அந்த சமயம் அவங்க குண்டா இருந்திருப்பாங்க. நீ ஒல்லியா இருக்க, பொண்ணு குண்டா இருக்கு, செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அம்மா ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. எது நீங்க ஒல்லியா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சாமியார் கேக்குறாரு. இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒல்லியா இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட இவருக்கு பானுவை பிடிச்சிருக்கும். அம்மா சொல்லி தான் இவர் ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. இப்ப கல்யாணம் ஆகாம இருக்காரு. பானுவும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. இது எல்லாத்தையும் இவர் சாமியாருக்கு புரிய வச்சிடுறாரு. இப்ப பானுவை பேசி எப்படியாவது இந்த ஊருக்கு கூட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி பானு கிட்ட பேசி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. பானுவை பொறுத்த வரைக்கும் சித்தப்பா மட்டும் இருக்காரு போல. சித்தப்பா தான் இந்த இடத்துக்கு வராரு. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேக்குறாரு. இவங்களுமே ஊர்ல நடக்கிறத பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆனா சித்தப்பா நம்ப மாட்டாரு. ஆனா பானு நம்புறாங்க போல. வந்தோடனே ஹீரோவோட கால்ல விழுந்துடுறாங்க. அம்மா அம்மான்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. சித்தப்பாக்கு தான் இந்த ஊர் ஆளுங்களை பார்த்தாலே பிடிக்காது இல்ல, எதுக்கடி கண்டவன் கால்ல விழுந்துட்டு இருக்க, இங்க இருந்து முதல்ல கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் சித்தப்பா சொல்றாரு. வேற வழி இல்லாம இவங்களுமே சித்தப்பா கூட கிளம்பிடுறாங்க. ஊர்ல திருவிழாவா இருக்கும். ஹீரோ உடம்புக்குள்ள பேய் இருக்கிறதா பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்கல்ல, கதவை சாத்திட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை உள்ள வச்சு சாத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோ திருவிழாக்கு போலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இப்ப வெளியே சாத்திட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சோட டென்ஷன் ஆயிடுறாரு. ஓட்டை பிரிச்சு இவர வெளியே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு அண்ணனை பாக்குறாரு. என்னென்ன திருவிழாக்கு போறீங்களான்னு கேக்குறாரு. அந்த அண்ணன் இவரை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சைக்கிளை திருப்பிட்டு வேகமா கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு சதீஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவர் பேய் தான் வந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காரு. மச்சான் பயப்படாதரா, அன்னைக்கு இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, அதனால தான் பேய் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா இது கூட போய் பேய் தான் நம்மளை ஏமாத்துறதுக்காக பேசிட்டு இருக்கிறதா ஃப்ரெண்ட் நினைக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பயந்து இங்க இருந்து ஓடிடுறாரு. இப்போ ஒரு கடையில ஊர்க்காரங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்க இடத்துக்கு ஹீரோ வராரு. ஹீரோவை பாக்குற 3 பேருமே பயப்படுறாங்க. இங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் நான் சொல்றதை கேளுங்க, நான் நார்மலா தான் இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா கேட்காம இவங்க எல்லாருமே சதறி ஓடிடுறாங்க. ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. நைட்டு நேரம் ஹீரோக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ கையில வாங்கும் போது பேய் மாதிரி மாறிடுறாரு. தங்கச்சி அட்டாக் பண்றதுக்காக வராரு. தங்கச்சி செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் தங்கச்சிக்கு வந்த கனவு தான். இப்ப தங்கச்சி தூங்கிட்டு இருக்க பேரண்ட்ஸ் எழுப்புறாங்க. அண்ணன் உடம்புக்குள்ள கண்டிப்பா பேய் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. இப்ப ஹீரோவை பத்தி இவங்க 3 பேருமே செம்மையா பயப்படுறாங்க. ஹீரோ என்னதான் சொல்றதுக்கு ட்ரை பண்ணாலும் சரி இவங்க கேட்க மாட்டாங்க. ஹீரோவை பேயின்னு நினைச்சு பயங்கரமா பயந்துட்டுலாம் இருக்காங்க. இந்த குருஜியை பொறுத்த வரைக்கும் ஃபேக்கான ஆளுன்னு சொன்ன பாத்தீங்களா, வேற ஒருத்தர் தான் இவரை கைட் பண்றாரு. நான் என்னென்னமோ பண்ணிட்டேன், எதுவுமே வேலைக்கு ஆகல, நீங்க வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் அவர்கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே இந்த குருஜியை போட்டு திட்டுறாங்க. நீ என்னதான் பேய் ஓட்டுன, பேய் போகிற மாதிரியே தெரியல, எங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இருங்கம்மா, நான் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணி தான் பாக்குறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா ஊர் மக்கள் இவரை கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. எதுக்காக கத்திட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ வெளியே வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஹீரோவை பார்த்தோன்னா எல்லாருமே தெரிச்சு இங்க இருந்து ஓடிடுறாங்க. மக்கள் முன்னாடி ஸ்கோர் பண்ணோம்னா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி குருஜி யோசிக்கிறாரு. இங்க இருந்து ஒரு சின்னதா கம்பு எடுத்துறாரு. அந்த கம்பை வச்சு உள்ள போன்ற மாதிரிலாம் ஹீரோவை அடிச்சு உள்ள கொண்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோ நான் நார்மலா தான் இருக்குன்னு சொல்றதுக்கு வராரு. குருஜி கேட்காம அடிச்சிட்டு இருக்காரு. இதனால குருஜி கையில இருக்க குச்சை வாங்கி திரும்பி குருஜியை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. குருஜி அடி வாங்கினதை வெளியே காமிச்சுக்க முடியாது இல்ல, அதனால வலி எடுத்தாலும் இவருக்குள்ளேயே அந்த வலியெல்லாம் வச்சுக்கிறாரு. வெளியே மக்கள் கிட்ட கெத்தா பேசுற மாதிரிலாம் பேசுறாரு. நான் இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன், அந்த பொண்ணை கண்டிப்பா இந்த இடத்துக்கு வர வைங்க, அந்த பொண்ணு பேசினாதான் இந்த பேய் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேற வழி இல்ல, பானுவை திரும்பி வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. உன் கையில தாமா எல்லாமே இருக்கு, உன் அம்மாவை சமாதான பத்தி நீ தான் எப்படியாவது கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களுமே உள்ள வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் இவங்க கிட்ட எல்லா உண்மையா சொல்லிடலாம் நினைக்கிறாரு. எங்க என் உடம்புக்குள்ள உங்க அம்மாலாம் இல்லங்க, நான் ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்காக வராரு.
ஆனா இவர் சொல்றதை அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அம்மான்னு நினைச்சு இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அம்மா, நீ இருக்கும் போது எல்லாமே நல்லா இருந்ததுமா, ஆனா நீ இறந்த இந்த 10 வருஷத்துல நிறைய விஷயங்கள் மாறிடுச்சுமா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாங்க. ஆக்சுவலா இவங்க தனியா இருக்காங்கல்ல, ஊர்ல இருக்க நிறைய ஆண்கள் இவங்க கிட்ட அப்ரோச் பண்ற மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காங்க. இவங்க குளிக்கலாம் நினைச்சா கூட குளிக்கிறத எட்டி பார்க்கலாம் செய்யறாங்க. அதெல்லாம் இவங்க ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. சே, நம்ம கூட அப்படித்தானே சீப்பா நடந்துகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. மேற்கொண்டு இவங்க சொல்ற எல்லாத்தையும் பொறுமையா இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஓரளவுக்கு இவர் சாந்தமாயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் நம்புறாங்க. அடிக்கடி இந்த பொண்ணு வந்தா கரெக்ட் ஆயிடும், ஒரு வழியா இந்த பொண்ணு பேய் அனுப்பிடுவான்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இந்த பொண்ணை திரும்பி ஊர்ல போய் விடணும்ல, யார் மூலியமா விடுறதுன்னு யோசிக்கிறாங்க. ரவி அண்ணா, நீங்க விட்டுருங்கன்ற மாதிரி குருஜி சொல்றாரு. ரவியும் சரின்ற மாதிரி இவங்களை விடுறதுக்காக கூட்டு போறாரு. இந்த பானு வந்து பேசினா ஹீரோ கண்ட்ரோல்ல இருக்கிறதா ஊர் மக்கள் நம்புறாங்க. அதனால பானுவை அடிக்கடி பேச வைக்கிறதுக்காக கூட்டு வராங்க. ரவி அண்ணன் தான் இந்த வேலையை பண்றாரு. தினமும் கூட்டு வராரு, கூட்டு போய் விடுறாரு. இது மூலியமா திரும்பி இவங்களுக்குள்ள நெருக்கம் மாதிரிலாம் ஏற்படுது. ரவி எப்ப கூட்டு போக வருவாருன்ற மாதிரி இவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரவியும் இந்த ட்ரெஸ் போடலாமா அந்த ட்ரெஸ் போடலாமான்ற மாதிரிலாம் ரொம்ப யோசிக்கிறாரு. அவங்களை திரும்பி இம்ப்ரெஸ் பண்ணும், எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி பானு இந்த இடத்துக்கு வரதுனால ஹீரோவும் பெருசா பயமுடுத்த மாட்டாரு. ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க பேய் கண்ட்ரோல்ல இருக்கு, இந்த பொண்ணு அடிக்கடி வரது நல்லதா தான் இருக்குன்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் பேய்லாம் உக்கிரமா இருக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நாள் ஹீரோவோட பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, வேற ஒருத்தங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த நாள் அந்த வீட்டுல இருக்க முடியாது, திடீர்னு பேய் திரும்பி வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அதனால தான் உங்க வீட்டுக்கு தங்குறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரி, இங்க தங்கிக்கோங்க, ஒருவேளை உங்க பையன் இங்க வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் வரமாட்டான்ற மாதிரி இவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க. இன்னமும் ஹீரோ உடம்புக்குள்ள பேய் இருக்கு, அது ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே செம்ம பயத்துல தான் இருக்காங்க. இப்ப வீட்டுல தூங்கிட்டு இருக்க ஹீரோக்கு முழிப்பு வருது. இவருமே சவுண்ட் கொடுக்கறாரு, ஆனா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. அப்ப பேரண்ட்ஸ் வீட்டுல இல்ல போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பேரண்ட்ஸ் வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சா இவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சிலர்லாம் வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு பயப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவர் பயந்துட்டு இருக்காரு. ஊரே இவரை பார்த்து பயப்படுது, ஆனா இவர் பேய் வந்துருமான்னு நினைச்சு பயந்துட்டு இருக்காரு. இப்ப இவர் லைட் ஆஃப் பண்ணலாம் நினைக்கிறாரு. லைட் ஆஃப் பண்ணும் போது அங்க ஒரு உருவம் தெரியற மாதிரி இருக்கு. சட்டுன்னு லைட்டை போட்டுறாரு. அங்க இருக்க ஒரு Dress தான் உருவம் மாதிரி தெரிஞ்சிருக்கும். இத பார்த்து தான் பயந்துமா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இன்னும் இவருக்கு தனியா இருக்க பயமா தான் இருக்கு. அப்பன்னு பார்த்து யாரோ ஜன்னல் பக்கம் கையை வச்சு தட்டிட்டு இருக்காங்க. ஐயோ, பேய் தான் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி இவர் செம்மையா பயந்துட்டு இருக்காரு. போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அந்த கை தட்டிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்திருக்கிறது யாருன்னு இவருக்கு தெரியுது. பானு தான் வந்திருப்பாங்க. இப்ப இவரும் கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. கதவை திறக்கிறாரு. இப்ப பானு சட்டுன்னு கட்டி பிடிச்சிடுறாங்க. அம்மா கிட்ட பேசுற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் தந்தி உங்களை உட்கார வச்சிடுறாரு. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இவங்களுமே நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பானு இவங்களோட வீட்டுல தனியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு சித்தப்பா வராரு. செம்ம குடி போதையில வந்திருக்காரு. அப்படி வந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இது மொத வாட்டியான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கு முன்னாடியே பல வாட்டி ட்ரை பண்ணிருப்பாரு. இன்னைக்கு ரொம்ப மூர்க்கமா ட்ரை பண்றாரு. விடுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கெஞ்சுறாங்க. அவர் கேட்கவே மாட்டாரு. எப்படியாவது இவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி இவங்க எட்டிலாம் மிதிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவரை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சிருப்பாங்க. எங்க போறதுன்னு தெரியாம தான் இவர்கிட்ட வந்திருக்காங்க. இவர்கிட்ட இப்ப கூட அம்மான்னு நினைச்சுதான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசதான் ஹீரோக்கு சில விஷயங்கள் புரியுது. இந்த சொசைட்டில ஒரு பொண்ணு தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம், சொந்தக்காரங்க கூட விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. நம்ம கூட தப்பான கண்ணோட்டத்துல சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவர் இருக்கார்ல, வா நானே உன்னை விடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே அம்மா பேசுற மாதிரி தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப இவங்களோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த சமயம் சித்தப்பா போதையில நல்லா படுத்துட்டு இருக்காரு. நீ கவலைப்படாத, நான் காலையில வரேன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த இடத்துல இறந்து போன சுலோச்சனாவோட போட்டோ இருக்கும். அதை ஒரு பார்வை பார்த்துட்டு தான் இவர் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப காலையில ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. நைட்டு நேரம் எல்லார் வீட்டு கதவையும் யாரோ தட்டியிருக்காங்க. அதாவது ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க பேய் தான் தட்டியிருக்கு போல. நாளைக்கு காலையில எல்லாருமே இந்த இடத்துக்கு வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தனித்தனியா சொல்லியிருக்காரு. ஹீரோ தான் சொல்லியிருக்காரு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் பேய் சொன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக அந்த சுலோச்சனா பேய் வர சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே ஹீரோ வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து அசம்பிள் ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோவன் ஜன்னல் வழியா இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சாரி எடுத்து கட்டுறாரு. அந்த சுலோச்சனா எப்படி இருப்பாங்களோ அந்த கெட்டப்புக்கு தான் இவர் மாறி வெளியே வந்துடுறாரு. இவரும் ரவி அண்ணாவோட பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த பேய் எங்க போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த பேயை ஃபாலோ பண்ற மாதிரி பின்னாடியே போயிட்டு
போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ எங்க வந்திருக்காருன்னா அந்த பானுவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. இவர் வரும்போது தான் அந்த சித்தப்பா கண்முழிக்கிறாரு. வந்தவர் இருக்கார்ல, எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி சித்தப்பாவை போட்டு அடிக்கிறாரு. இந்த இடத்துல சுலோச்சனா மாதிரி பேசிட்டு இருக்காரு. நான் செத்து போயிட்டேன்னா அப்பா மாதிரி இருந்து நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். ஆனா கல்யாணம் பண்ணாம நீ அவகிட்ட எல்லா மீறி நடக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷனா அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அங்க இருந்து பானுவும் கவனிக்கிறாங்க. உங்களுக்குமே ஒரு பொண்ணு இருக்கால, அவகிட்ட இப்படி நடந்துப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பானு கேக்குறாங்க. இவரால எதுவுமே பேச முடியல. இவர் அமைதியா இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, என் கூட வாமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களை கூட்டு போலாம் நினைக்கிறதுக்குள்ள ஊர் மக்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ பக்கத்து ஊரை சேர்ந்தவன் தானே, எங்க ஊர் பொண்ணை கூட்டு போயிடுவியா அப்படின்ற மாதிரி சண்டைலாம் போடுறாங்க. நிறைய பேர் அடிக்கிறதுனால இவரால சமாளிக்க முடியல, அடி வாங்கிட்டு இருக்காரு. ஆனா பின்னாடியே ரவி அண்ணனும் ஆளுங்களும் வந்துட்டாங்கல்ல. இப்ப ரவி அண்ணன் சண்டைலாம் வேணாம் நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஊர் மக்கள் கேட்காம ரவி அண்ணனை அடிக்கிறதுக்காக வராங்க. இவருமே தடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ரவி அண்ணன் பயங்கரமா சண்டை போடுவார்னு தெரிய வருது. இவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. போக போக இந்த ஊர் மக்களும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக மொத்தத்துல 2 ஊரை சேர்ந்தவங்களும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஊரை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, எங்க ஊர் பொண்ணை நீங்க எப்படி கூட்டு போவீங்க, விட மாட்டோன்ற மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்க ஒரு லேடி இருக்காங்கல்ல, ஒரு பொண்ணு விருப்பப்பட்டா எந்த ஊருக்குனாலும் கிளம்பலாம், யாரும் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு வழியா சோமேஸ்வரா ஊரை சேர்ந்தவங்களும் அந்த பொண்ணு விருப்பப்பட்ட ஊருக்கு போகட்டும்ன்ற மாதிரி முடிவு எடுத்துறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, வாமா நம்ம கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட வீட்டுக்கிட்ட கூட்டு வந்துடுறாரு. இப்ப எல்லா மக்களையும் பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உடம்ப விட்டு போனோம், அவ்வளவுதானே உங்களுக்கு வேணும், அதுக்கு முன்னாடி பானுக்கு ஒரு நல்ல லைஃபை அமைச்சு தரணும், இங்க இருக்க யாராவது பானுவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படியும் ரவி என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாரு. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நினைக்கிறாரு. இப்ப யாரு கல்யாணம் பண்ணிக்க போறான்ற மாதிரி பேச்செல்லாம் வர ஆரம்பிக்குது. சுதர்சன் அப்படின்ற ஒரு நபர் நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவருக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும். சுதர்சன் திடீர்னு பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால இவங்களோட முகமே மாறிடுது. ஏன்னா இவங்க ரவி என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாருன்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. அச்சச்சோ அவர் சொல்லலையே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சுதர்சனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்ப ரவி என்ன இருக்கார்ல, வயசு கொஞ்சம் அதிகமா இருக்கு, நம்ம வேற ஏதாவது யோசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு விருப்பப்பட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு விருப்பப்பட்டா மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே இதை கேட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்றாங்க. அதாவது எனக்கு ஓகேன்ற மாதிரி ஸ்மைல் பண்றாங்க. அதே மாதிரி அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கிற மாதிரி அங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ இவங்க 2 பேர் தான் சேரணும்னு நினைச்சார்ல, ஓகேன்ற மாதிரி லைட்டா ஸ்மைல் பண்றாரு. அது மூலியமா அம்மாவே ஏத்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு ஊரை சேர்ந்தவங்களா முடிவு பண்றாங்க. இவங்க 2 பேரை பக்கத்துல எல்லாம் நிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இந்த விஷயத்த சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ரவி அண்ணாவும் பானுவும் சேர்ந்துடுறாங்க. அவங்க ஊர்ல சோமேஸ்வரா அப்படின்ற மாதிரி ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு சேர்ந்து இவங்க 2 பேர் போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ நார்மல் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சகஜமா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நீ சாரி எல்லாம் கட்டி பேசின மச்சான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோ தெரிஞ்சுதான் பண்ணாரு, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஞாபகம் இல்லைன்ற மாதிரி போய் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மச்சான் என்கிட்ட 2000 ரூபாய் வாங்கினடா, நீ திரும்பி தரேன்னு சொன்ன, இன்னும் தரலடா, சீக்கிரமா அந்த காசை தான்ற மாதிரி கேக்குறாரு. 2000 ரூபாய் வாங்கினா எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாரு. அந்த காசை தராம ஏமாத்துறதுக்காக பேய் வந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. அச்சச்சோ திரும்பி பேய் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்து தெரிச்சு ஓடுறாங்க. அதை பார்த்து இவருமே சிரிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.